வணக்கம். யுடைஸ் ப்ளஸ் ஸ்கூல் ப்ரொஃபைலை எப்படி சர்டிஃபை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முதலில் யுடைஸ் ப்ளஸ் ஸ்கூல் ப்ரொஃபைல் சர்ச் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க அந்த கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சா என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவரால் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட்னு இருக்குது. நம்ம இப்போ இந்த சர்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து சர்டிஃபைன்னு மாற்றணும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சர்டிஃபிகேஷன் பை ஸ்கூல்னு ஒரு ஃபார்ம் கீழே வந்திருக்கும். அதில் ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். பக்கத்தில் இருக்க செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். சர்டிஃபை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் ஃபார்ம் வரும். அதில் கீழே கன்ஃபார்ம்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். நம்ம சர்டிஃபை பண்ணாலும் நமக்கு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரீசர்டிஃபை பண்ணிக்கலாங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ நான் இப்போ சர்டிஃபை கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்கூல் சர்டிஃபிகேஷன் கீழே வந்திருக்கும். மேலே ஸ்கூல் ஸ்டேட்டஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். இந்த எந்த டேட்டில் சர்டிஃபை பண்ணியிருக்கோம், என்ன ரிமார்க்ஸ் கொடுத்துருக்கோங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து நமக்கு கீழே ஷோ ஆகும். இப்போ நம்ம டேஷ்போர்டில் போய் பார்க்கலாம். நம்ம சர்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து சர்டிஃபைன்னு நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், ஸ்டேட்டஸ் சர்டிஃபைன்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ரிப்போர்ட் கார்டு, டீட்டெயில்டு ரிப்போர்ட் கார்டு அண்டு ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டும் நம்ம ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஸ்கூலோட இந்த ப்ரொஃபைல் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கூல் ரிப்போர்ட் ஓவரால் ஸ்டேட்டஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இது மெயினாக 2 நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்கன்சிஸ்டன்சி டீட்டெயில்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இன்கன்சிஸ்டன்சி டீட்டெயில் என்னென்னா ப்ரீவியஸ் இயர் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, இப்போ கரண்ட்டாக கொடுத்துருக்க டேட்டாக்கும் என்ன வேரியேஷன் இருக்கோ அது டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எக்ஸல் ஃபைலாக வரும். நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டேட்டாஸ்க்கு இப்போ என்ன கான்ட்ரவர்சி இருக்கோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஓவராலாக நமக்கு இப்போ யுடைஸ் ப்ளஸில் ஸ்கூல் ப்ரொஃபைல் சர்டிஃபை பண்ணியாச்சு. உங்களுக்கு இது எதுலேயும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.